ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷா கார்த்திக். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லானது. எல்லாருக்குமே வந்து இது சின்ன 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 வயசுலேருந்து மேக்ஸிமம் வந்து நம்ம அப்போ உள்ள இப்போ நான் சின்ன வயசுலேருந்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். நான் ஃபாலோ பண்ணி தான் இது பண்ண செஞ்சேன், என்னோடய ஹெல்த்துக்கு அதுக்காக இருக்கட்டும். அண்டு வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம், அதாவது சாப்பிட்டோம் அப்படின் போது ஹெல்த்து பற்றின விஷயத்த வந்து இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது நம்மளோட உடம்பு ஹெல்த்து எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்லி அண்ட் சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் நல்லா ஹெல்தி ஸ்கின் எல்லாமே நமக்கு நல்லா இதாக இருக்கும். என்னோடய இதுக்கு வந்து நான் ஹெல்த்தியாக இருக்க காரணம் மெயின்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஏஜ் ஆனதுலேருந்து எனக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது இப்போ வரையும் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். கல்யாணம் இதாகவே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது எந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உளுந்தங்களின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, உளுந்தங்களி இதுன்னு. அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கருப்பட்டி, நல்ல செக்கில் ஆட்டுவாங்க பார்த்தீங்களா, சரிங்களா. அதாவது பணம் இது கருப்பட்டி, நல்ல நயமான கருப்பட்டி வந்து வாங்கிக்கணும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு கவுனி அரிசி. இது எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் தெரியாதவங்க இன்னும் நிறையா இருக்காங்க. இது கருப்பு கவுனி அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எலும்புக்கு, நம்மளோட போனுக்கு, அந்த இதுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி, அந்தளவுக்கு எனர்ஜி, நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் ஒரு சூப்பர் ஹெல்தி டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஹெல்தி சாப்பாடு அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, முழு உளுந்து, கருப்பு உளுந்து அண்ட் வெந்தயம் வந்து நல்லா இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் எக்ஸஸாக. ஏன்னா வெந்தயம் வந்து நம்ம ஹீட்டை குறைக்கும், நல்லா வந்து உடம்பு ஹீட்டை குறைக்கும். அண்ட் வந்து சுக்கு சேர்த்துக்கிட்டேன். சுக்கு வந்து அந்த வாசனை வந்து சுக்கு உடம்புக்கும் நல்லது, அதனால் சுக்கு இது வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கருப்பு உளுந்து, நல்ல பெரிய முழு உளுந்தாக வாங்கிக்கணும், உடையாத உளுந்து, முழு உளுந்து. அண்ட் வந்து அரிசி, சரிங்களா. அரிசி வந்து ஒரு கிளாஸ் அளவு எடுத்துக்கிட்டேன். கருப்பு கவுனி அரிசி வந்து நிறையா எடுத்துக்கிட்டேன். நார்மல் நம்ம வீட்டு அரிசி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவு. கருப்பு கவுனி அரிசி தான் நிறைய எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். அண்டு உளுந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 கிராம், அதாவது எனக்கு இதுக்கு தகுந்தாப்புல போதும். இன்னும் எக்ஸ்ட்ரா அரைக்கிறேன் அப்படின்னா ஒரு 1/2 kg கிட்ட எடுத்தாலும் நல்லா. ஆனால் உளுந்து வந்து நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து பெனிஃபிட். கருப்பு கவுனி அரிசியுமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது மாதிரி கருப்பட்டி தான் சேர்க்கணும். ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளக்கட்டி சேர்க்குறாங்க. மண்டை வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்டை வெல்லத்தை தான் இந்த களிக்கு இவ்வளவு போடுறாங்க. உளுந்து எல்லாம் அரிசி எல்லாம் வெந்தயெல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு மண்டை வெல்லம் போட்டு காய்ச்சுறாங்க. அப்படி காய்ச்சி நம்ம களி சாப்பிடக்கூடாது. ஏன்னா மண்டை வெல்லம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டு. அப்போ இங்கே உளுந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காகும், நல்லா ஹெல்தி, நல்ல ஹெல்தி இது. அப்போ அந்த இதில் வந்து நம்ம வந்து வயிறு வலியெலாம் வரும் பார்த்திங்களா, பீரியட் டைமில், அந்த மாதிரிலாம் பீரியட்ஸ் இருந்ததில், அப்போ வந்து அது மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து இதாக காட்டாது, சரிங்களா. வயிறு வலியெல்லாம் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரையும் எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு பெயின் வந்தது கிடையாது. ஏன்னா ரெகுலராக வந்து இப்போ வரையும் நான் கண்டினியூவாக அப்போ வந்து அம்மா வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அது என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம் நான் வந்து அதை கண்டினியூவாக இது பண்ணிக்கிட்டேன். பேறுகாலத்து கூட ஒரு குழந்த நம்ம வைக்கிறது கூட மேக்ஸிமம் வந்து நமக்கு இதுதான் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இது அவ்வளோ பெனிஃபிட், அவ்வளோ இது. அப்புறம் ஸ்கின்னுமே நமக்கு வந்து நல்லா இதாக இருக்கும். ஸ்கின்னுமே வந்து அந்தளவுக்கு நமக்கு நல்லா எனர்ஜிக்காக, நல்லா உடம்புமே நல்லா, நமக்கு உடம்பு இதாக இருந்தாலே போதும், நம்ம ஸ்கின் வந்து நல்லா இதாகிடும். மேக்ஸிமம் வந்து நம்ம உடம்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம ஸ்கின் வந்து அதில் வந்து நல்லா காட்டும், சரிங்களா. அப்போ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ், அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி கிண்டி சாப்பிட்டீங்க அப்படின்னும் போது அது மெயினாக வந்து நாளாக நம்ம ஸ்கின் வந்து நல்லா இதாகும். இவ்வளோ இன்க்ரீடியன்ட் போடுறாங்க, உளுந்து எல்லாமே போடுறாங்க. ஆனால் நிறைய பேர் நான் கேட்குறது ஒன்று மண்டை வெல்லம் சேர்க்குறாங்க. மண்டை வெல்லன்றது என்ன, ரொம்ப ஹீட்டு,
சரிங்களா? ரொம்ப ஹீட்டு சூடு. அப்போ நம்ம அதை நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் மெயினாக வந்து சொல்கிறதே வந்து எல்லாம் சேர்க்குறாங்க. ஆனால் கருப்பு டீ வந்து சேர்க்குறது இல்லை. நான் மண்டை வெல்ல தான் போடுவேன், நல்லாயிருக்கும், இதுதான் சாப்பிடுங்க அப்படி. நல்லா இருக்கும், நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஹெல்தி இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அந்த சொல்லுவாங்கள்ல, நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட் போட்டு லைட்டாக ஒரு கசப்பு உள்ள சேர்ந்துருச்சுன்னா ஒன்றுமே சாப்பிட முடியாது அப்படின்னு. பட் இது சாப்பிட்லாம், ஆனால் ஹெல்தி வந்து பாதியாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த கால் வந்து இதாகும். அதுவுமே வந்து எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் தான், மேரேஜ் டெலிவரிக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால் கீழே வந்து அந்த போன் வந்தது இழுக்கும். பார்த்துருக்கீங்களா? திடீர்னு நம்ம உட்காந்துட்டு எந்திரிச்சோம்னா கால் இழுத்துரும். அதெல்லாம் பெயின் வந்து தாங்க முடியாது, செம்ம பெயினாக இருக்கும். ஏன்னா இது என்ன கண்டினியூ வந்து குழந்தை தோணதுக்கப்புறம் சாப்பிட முடியல. ஏன்னா நம்ம ஒரு ஆளை எதிர்பார்க்கணும், அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னும் போது இதாக இருக்கும். எனக்கெல்லாம் வலி அவ்வளோ பெயின் எடுக்கும். அந்த இடமேவும் நம்மளால் வந்து இதே பண்ண அசைக்கவே முடியாது, அந்தளவுக்கு அவ்வளோ பெயின், அவ்வளோ இது இருக்கும். அந்த டைமில் வந்து அதனால தான் வந்து ரெகுலராக சாப்பிடணும், ரெகுலராக அந்த குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு கவனிப்பாங்க. அப்போ அந்த குழந்தை பெற்றோன்னே நமக்கு ரொம்ப வந்து உடம்பு வந்து லோவாகிடும். அந்த முதுகு எலும்பு இதெல்லாம் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இதாக இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கருப்பட்டி சேர்த்து உளுந்து, அந்த முழு உளுந்தை நம்ம நல்லா சேர்த்து இது பண்ணோம் அப்படின்னும்போது நல்ல ஒரு சூப்பர் இதாக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஒரு நமக்கு நல்லா, இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு டெலிவரி நினைவும் இந்த முதுகு இதெல்லாம் இதாகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வராது. ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து இதை வந்து வீட்டிலே நம்ம அரைச்சிக்கலாம். சரிங்களா? வீட்டிலே இது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டு, ரொம்ப கிலோ கணக்கில் அரைக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு அந்த சுக்கோட சேர்த்தே நான் வந்து அரைக்கிறேன். சரிங்களா? அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக அரைச்சிட்டு கூட மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுலேயும் பாதி பாதியாக போட்டு உங்களுக்கு நான் அரைச்சி காட்டுறேன். வீட்டில் நார்மல் மிக்ஸியில் நம்ம பெரிய மிக்ஸி வந்து அளவாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பார்த்தீங்களா, ஜூஸஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த இது வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சி ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னும்போது நல்லா தான் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், எந்த அளவுக்கு பதமாக இருந்தால் அது நல்லா இருக்கும் அப்படின்றத நான் வந்து காட்டுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து எப்படின்றத சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹெல்தி அண்ட் ஸ்கின் க்ளோவும் நல்லா கொடுக்கும். சொல்லப்போனால் கருப்பட்டி வந்து அந்த நிமிஷம் நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? கருப்பட்டி வந்து நம்ம அப்போ வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ அரைச்சது அந்த உளுந்து, அரிசி, வெந்தயம், கவுனி அரிசி, அதை அரைச்சி தான், அதை மட்டும் தான் நான் அரைச்சி மிக்ஸ் பண்ணி இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் காட்டுறேன். இதுதான். நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக குறகுறப்பு இருந்தால் கூட போதும். ரொம்ப லைட்டாக, ரொம்பவும் இல்லாமல் லைட்டாக குறகுறப்பு, நம்ம கையில் தொட்டால் ரொம்ப நறு லைட்டாக இருந்தால் போதும். சரிங்களா? அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் அரைச்சிக்கோங்க, நல்லா இருக்கும். அரைச்சிட்டு நம்ம நல்லா கடாயை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணி நல்லா கரைச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கடாயில் வந்து கருப்பட்டி வந்து நல்லா நுணுக்கி இது பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டுறேன், எப்படி பண்ணணும் களிக்கின்றதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து. அண்டு வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக குறகுறப்பாக, அதாவது லைட்டாக குறகுறப்பாக, ரொம்ப நைஸாக இருந்தாலும் நமக்கு களி இதாக இருந்தாலும் இது குறகுறப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதை ஒரு நாள் வந்து நான் காட்டுறேன். சின்ன வயசு பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைய நல்லா சாப்பிட்லாம் எல்லாருமே. சரிங்களா? இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு பேக் பெயின் வந்தால் இருக்காது. இந்த நம்ம ஒரு 30க்கு அப்புறம் வந்து நம்ம முதுகு வந்து நமக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து இருக்க வாய்ப்பே கிடையாது. இதை வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னும்போது. அண்டு எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக வந்து என்னென்னு தெரியல, கால் ரொம்ப பிடிச்சிட்டு வேதனை தாங்க முடியல. அதனால தான் வந்து இதையே நான் அரைக்கிறக்கா எல்லாம் ரெடி பண்ணி வச்சு, சரி உங்களுக்கு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ். லவ் யூ டூ, லவ் யூ.